எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தி கிரேட் ஃப்ளட் கொரியன் மூவியோட எண்டிங் நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. சோ நம்ம இந்த மூவியோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்களும் ஒரு சோலா சேர்ந்துக்கோங்க. நம்ம வாழ்ற அந்த பூமியில விண்கல் விழுகுது. அது எங்க விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா பனி பிரதேசம் இருக்கும்ல, போலார் ரீஜியன்ஸ், அங்க விழுந்து பனிச்சரிவு ஏற்படுது. அது மூலமா கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இது முன்னாடியே கணிச்ச டார்வின் சென்டர் என்ன பண்றாங்கன்னா எமோஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறாங்க. அது மூலியமா மனுஷங்களை க்ளோன் பண்றாங்க. ஆனா வெறுமனே 3D பிரிண்டிங் பண்ணி மனுஷங்களை உருவாக்குறது அது மனுஷங்களே கிடையாது. இல்ல, ஒருத்தருக்கு எமோஷன்ஸ் இருந்தா தானே அவங்கள மனுஷன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அதனால அவங்க முதல்ல எமோஷன்ஸ் கொடுக்க நினைக்கிறாங்க. இதுல இந்த சின்ன பையன் ஜெயின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அண்ணாவோட குழந்தையே கிடையாது. அவனே ஒரு 3D பிரிண்டிங் மாடல் தான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாவோட பாஸ் கிட்ட அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிரீஃபிங் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம முழுசா வளர்ந்த ஒரு ஆளுக்கு எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கு தானே ரொம்ப வருஷம் ஏற்படும். நம்ம முதல்ல ஒரு குழந்தையை உருவாக்க கூடாது, குழந்தையை உருவாக்கி அதை அனுபவம் மூலமா அந்த குழந்தைக்கு நம்ம எமோஷன்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஐடியாவை வச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த பையனோட ஒரு கேர் டேக்கர் மட்டும் தான். ஆனா போக போக அவங்களுக்கு அந்த பையன் மேல பாசம் ஏற்படும். ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கொஞ்சம் வளர்ந்துருவான். அவங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஜெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஜெயின் ஒரு தன்னோட குழந்தை மாதிரி தான் பாப்பாரு. ஜெயினும் அவரை தன்னோட அப்பா மாதிரி தான் பாப்பான். ஆனா அவர் ஒரு கட்டத்துல ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கார் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடும். அண்ணாவும் அந்த பையனும் வந்து காரை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா அவரோட கால் மட்டும் மாட்டிக்கும். சோ அவர் இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அந்த பையன் கதறி கதறி அழுவான். ஆரம்பத்துல அவனுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது. ஆனா அண்ணா சொன்ன மாதிரியே அவன் வளர வளர அவன் எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வளர்ந்ததால இப்போ இந்த கட்டத்துல அவனுக்கு எமோஷன்ஸ் வந்து ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு வந்துடும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். இப்போ ஊர் முழுக்க, பிளானட் முழுக்க ஒரே ஃபிளட்டா இருக்கு. அண்ணாவை மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போக அந்த செக்யூரிட்டி கார்டு வருவார் பாத்தீங்களா, அவரை இந்த படத்தோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஒரு வழியா அவங்க மொட்டை மாடிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஜெயினோட மெமரி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு அண்ணா வந்து விட மாட்டாங்க. அவ வந்து என்னோட பையன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இவன் அந்த மனித உலகத்தையே காப்பாத்துறதுக்கான ஒரு கருவி. நீங்க உங்களோட மிஷனை மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இவன் என்ன உங்க பையனா? கிடையாது இல்ல அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லுவார். கூடவே சின்ன வயசுல என்னோட அம்மா அப்பா என்ன கைவிட்டுட்டாங்க, அதே மாதிரி நீங்க அந்த பையனை கைவிட்டுட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும். ஏன்னா அந்த உலகத்துல கைவிடப்பட்ட குழந்தை நான் மட்டும் கிடையாதுங்கிற ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரியே அவங்களும் ஜெயினை கைவிட்டுருவாங்க. அந்த பையன் ரொம்ப கத்தி அழுவான். அதுக்கு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடி ஒரு அலமாரி இருக்கும் அந்த மொட்டை மாடியில. நீ போய் என்ன பண்றேன்னா அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ, அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போக வேண்டாம் செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி கிளம்பிடுவாங்க. மொத்தம் இந்த உலகத்துல இருந்து 7 ஸ்பேஸ் ஷிப் வந்து மேல போகும், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு தேவையான எமோஷன்ஸ், டேட்டா எல்லாமே இருக்கு. அடுத்து ஒரு அம்மாவை உருவாக்கணும். அம்மாவோட மாடல் எப்படி உருவாக்குவாங்கன்னா ஒரு சிமுலேஷன். அந்த சிமுலேஷன்ல ஒரு காணாம போன தன்னோட பையனை ஒரு அம்மா கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிக்கிற அந்த இறுதி முடிவுல அம்மாவுக்கு தேவையான எமோஷன்ஸ் எல்லாம் உருவாகிடும். ஆனா விதியோட விளையாட்டு, அவங்க போயிட்டு இருந்த ஸ்பேஸ் ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு விண்கல் வந்து மோதிரும். அதோட பாதிப்பால ஒரு கூர்மையான ஒரு பொருள் வந்து அண்ணாவோட வயித்துல வந்து குத்திரும். அவங்க இறக்குற தருவாயில இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானே அந்த அம்மாவோட டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னோட மெமரியும் ஜெயினோட மெமரியும் கலெக்ட் பண்ணி இசபெலா லேபுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இசபெலா லேப் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அவங்களும் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஃபிளட் நாள் இருக்கு பாத்தீங்களா, அது டைம் லூப் மாதிரி திரும்பவும் ஆரம்பிக்கும். அது ஒரு டைம் லூப் கிடையாது, அது ஒரு சிமுலேஷன் தான். அம்மாவோட சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மாடல், அதுக்கு வந்து எமோஷன்ஸ் ஃபுல்லா கிடைச்சிருச்சுன்னா அந்த டைம் லூப், ஐ மீன் அந்த சிமுலேஷனும் முடிஞ்சிடும். இன்னும் தெளிவா சொல்ல போனா அண்ணா போன தடவை வந்து ஜெயினை கைவிட்டாங்க பாத்தீங்களா, இந்த தடவை அவனை கைவிடாம இருக்கிற அந்த நிலையில டைம் லூப்பும் முடிஞ்சிடும், எமோஷன் என்ஜினும் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்க அந்த மூவில ஃபிளட் நாள் வந்து திரும்ப திரும்ப சிமுலேஷன் வரத பாத்திருப்பீங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் இறந்துருவாங்க. ஒவ்வொரு தடவையும் திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க நியூவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மெமரிஸுமே இருக்காது. இந்த டைம் லூப் கிட்டத்தட்ட 7000 தடவை 8000 தடவை இப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு நடுவில் ஒரு தடவை அவங்களுக்கு ஞாபகம் வருது ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயின் சொன்ன ஒரு விஷயம், அம்மா எனக்கு கனவா வருது, அதை நான் போட்டோவை எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கமா, நீங்க அதை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அது ஞாபகம் வந்து அவங்க போன் எடுத்து பார்ப்பாங்க. அந்த போட்டோல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெயினை வந்து அவங்க அம்மா மொட்டை மாடியிலே விட்டுட்டு ஹெலிகாப்டர்ல போவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மொமெண்ட்டை டிராயிங்கா வரைஞ்சு அவங்க அம்மாவுக்கு போட்டோவா அனுப்பியிருப்பான். அதுவும் ஒரு போட்டோல 2 போட்டோல, அது இருக்கும் 4000 போட்டோ. அது எத்தனை முறை அந்த டைம் லூப் நடந்திருக்கோ அத்தனை போட்டோ அதுல இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெயினுக்கு எதுவுமே மறக்கல. ஒவ்வொரு தடவையும் சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதும் ஜெயினுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு அந்த அலமாரிக்குள்ள பார்த்து ஜெயின் அங்கேயே தான் இருப்பான். திரும்ப அந்த சிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க எல்லாமே மறந்துடுவாங்கல்ல. அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அது எல்லாத்தையும் திரும்பவும் மறந்துடுவான்டா, அம்மாவை மன்னிச்சிடுறா, அம்மா அவனுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியலடா, விட்டுட்டு போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. அதுக்கு ஜெயின், இல்லம்மா நீங்க என்ன விட்டுட்டு போலமா, நீங்க என்ன இங்கேயே வெயிட் பண்ண சொன்னீங்க, நீங்க வருவீங்கன்னு, நீங்க தான் வந்துட்டீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மா என்னது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயின் காதுல வந்து உனக்கு பின்னாடி இருக்கிற அலமாரியில வந்து
வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் பயப்படாம இருக்கிறதுக்காண்டி சும்மா சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, அதை தான் அவன் இவ்வளவு முறையும் நம்பி ஒவ்வொரு முறையும் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகும்போது அவன் கொஞ்ச நேரத்துல காணாம போயிருப்பான் பாத்தீங்களா. அவன் நேரா அந்த அலமாரியில வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அவனோட அம்மாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ஞாபகமும் வந்துருச்சு. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாவை புடிச்சு கூட்டிட்டு போறதுக்காண்டி வருவாங்கல்ல ஹெலிகாப்டர்ல, அவங்க தான். உடனே அண்ணா ஜெயினு கிட்ட, செல்லம் உனக்கு ஸ்விம் பண்ண ஆசையா இருக்குன்னு சொன்னல, போய் அந்த தண்ணிக்குள்ள குதி, அம்மாவும் பின்னாடியே அதை வந்துருவேன், போய் குதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் போய் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருவான். இந்த தடவை அவங்க பொய்யா சத்தியம் பண்ணல. சோ அந்த லூப் வந்து அந்த சிமுலேஷன் இங்கேயே முடியுது. அண்ட் அந்த எமோஷன் என்ஜின் கம்ப்ளீட் ஆயிருது. புதிய மனித இனத்தை உருவாக்குற அந்த மிஷன்ல அண்ணா சாதிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த 3D மாடல் வந்து கம்ப்ளீட் ஆயிருது. அதாவது அண்ணாவோடதும் ஜெயினோடதும். அதுக்குள்ள அந்த டேட்டாவெல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு புதிய மனித இனத்தை உருவாக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒவ்வொரு பார்ட்ஸா பூமிக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்றாங்க. அதுல ஒரு பார்ட்ல நம்மளோட அண்ணாவும் ஜெயினையும் காட்டுறாங்க. அம்மா நம்ம முதல்ல ஸ்விம் பண்ணோம்ல, அதே மாதிரி திரும்பவும் ஸ்விம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கறான். ஓகேடா சொல்லலாம், நம்ம ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணா சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சிமுலேஷன் டைம் லூப்கான அந்த மெமரிஸ் எல்லாமே அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வருது. அப்படியே திருப்பி பூமியை காட்டுறாங்க. பூமியை பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ரீஜன்ஸ் எல்லாமே இன்னும் கிரீனா தான் இருக்கு. சோ நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இன்னமும் பூமி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தகுதியான இடமா தான் இருக்கு, முழுசா அழியல. சோ இவங்களால இன்னொரு சிவிலைசேஷனை உருவாக்க முடியுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இங்கேயே இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.